ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸுக்கு ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபிசிக்ஸ் போட போகிறோம். ஸோ லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 7 டிஸ்ட்ரிக் நான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியமும் அதுக்கப்புறம் தமிழ் மீடியமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அது கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் தரோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் அதேமாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் தரோ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நிறையா மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை லைக் கொடுக்குறீங்களோ அத்தனை அளவுக்கு நமக்கு வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸை நான் நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும், அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அது ரிப்பீட்டும் ஆகும். அதனால் அந்த ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.